இந்த கிளாஸ்ல அதை இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் அதோட டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற டெஃபினேஷன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா? இங்க இருக்கிற டெஃபினேஷன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். அப்போ வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டா, ஃபங்க்ஷன் இஸ் எ செல்ஃப் contained block of statement or subprogram that is used to perform a specific task. That is also known as வந்து function அப்படிங்கிறத நேற்றுக்கு பார்த்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன் இஸ் கால்டு லைப்ரரி ஃபங்க்ஷன், அனதர் ஒன் இஸ் கால்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னா பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ், நாம கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றதான ஃபங்க்ஷன்ஸ். இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னா நாமளே ஒரு ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம். தட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் வந்து ஃபங்க்ஷன் புரோட்டோடைப். ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்னா அதோட சின்டாக்ஸ் இதுதான். அதாவது வந்து ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், தென் வந்து ஆர்குமெண்ட்ஸ். எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர், ஃபங்க்ஷனோட நேம் வந்து அடிஷன் அப்படின்னு கொடுக்குறோம். அப்புறம் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், இன்ட் ஏ கமா இன்ட் பி அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா, இதே மாதிரி அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்னோட ப்ரோக்ராம்ல டிஃபைன் பண்ணி அதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அதுதான் புரோட்டோடைப்போட மீனிங். அதாவது வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோடைப் மீன்ஸ் டெம்ப்ளேட். இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணி அதை என்னோட ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்றது தான் ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் அப்படின்னு பேரு. அப்புறம் அதாவது வந்து ஃபங்க்ஷனை வந்து எப்படி வந்து இது வந்து ஃபங்க்ஷன் வந்து புரோட்டோடைப் மட்டும்தான். இது ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் மட்டும். ஃபங்க்ஷன் இஸ் டிக்ளேர்டு. அப்புறம் ஹவு டு டிஃபைன் த ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இங்க என்ன ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்றீங்களோ அதே ரிட்டர்ன் டைப், இங்க என்ன ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்றீங்களோ அதே ஃபங்க்ஷன் நேம். இங்க ரெண்டு ஆர்குமெண்ட்னா இங்கேயும் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இது சின்டாக்ஸ் சொல்றாங்க. தென் வந்து ஓப்பனிங் எலி பிராக்கெட், தென் வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், தென் க்ளோசிங் எலி பிராக்கெட். இப்படிதான் வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அதை உள்ளெல்லாம் கால் பண்றது எப்படி அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டா, அது ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், சி ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டா, ப்ரோக்ராம் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சி ப்ரோக்ராம் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரலா அதோட மீனிங். ஓகேங்களா? எப்பொழுதுமே உங்களுக்கு கம்பைலேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பைலேஷன் எங்க மெயின்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? மெயின்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். மெயின்ல ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ப்ரோக்ராம் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படின்னு கேட்டா, இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இங்க முடியுது. ஓகேவா? இப்போ வந்து இதே மாதிரி இங்க இந்த டாட்டர் லைன்ஸ் எல்லாம் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதாவும் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதாவும் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதாவும் அசீம் பண்ணிக்கங்க. அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஏபிசி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸை நான் கால் பண்ண போறேன். அந்த தட் ஃபங்க்ஷன் கண்டெயின் 3 ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்து கால் பண்ண உடனே கண்ட்ரோல் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு திஸ் ஃபங்க்ஷன்ஸ். நவ் ஐ எம் காலிங் த ஃபங்க்ஷன்ஸ். அப்ப என்ன பண்றோம், இங்க இருக்கிற சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. இந்த இடத்துல பிராக்கெட் எல்லாம் தேவையில்லை, இருந்தா தேவைப்பட்டா போடுங்க, நோ ப்ராப்ளம். ஃபங்க்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. முடிச்சுட்டு எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்புறம் இந்த லைனு அப்புறம் ப்ரோக்ராம் விட்டு டெர்மினேட் ஆயிடும். இதுதான் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிறதுக்கான ஒரு எப்படி கால் பண்றோம், ஹவு டு கால் த ஃபங்க்ஷன் இன் சி ப்ரோக்ராம் அப்படிங்கிறதோட மீனிங். இதுல நான் சொல்ல போற எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் இந்த
பேஜை நான் காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க யூஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ், ஓகேங்களா, இங்க யூஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ், தட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் கால்டு ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். இங்க ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றீங்கல்ல, இங்க யூஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கு பேரு ஃபார்மல் ஆர்குமெண்ட். Argument can be classified in two types. One is called the actual argument and the function arguments. Function arguments is function define பண்ணும்போது யூஸ் பண்ற arguments. ஓகேவா, இங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள யூஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ற போது யூஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ், தட் இஸ் கால்டு ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். வேற எதுவுமே இந்த பாயிண்ட்ல நம்ம கன்க்ளூட் பண்ணல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் கால் எப்படி யூஸ் பண்றாங்க. யாராவது இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இல்ல ஏதாவது யாராவது இருந்தா ஒரு இருக்கேன் சார். யாரு டேவிட் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஏன்னா நீங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தா ஒன்றும் பரவாயில்ல, அதனாலதான் சொல்ல. மற்றவங்களுக்கு இருப்பாங்க, ரொம்ப பிஸியா இருப்பாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, எப்பொழுதுமே ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னு கேட்டா நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்தா கால் பண்ணோம். கம்பைலர் எந்த ஃபங்க்ஷன் உங்க ப்ரோக்ராம கால் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெயினை தான் கால் பண்ணும். இப்போ இந்த மெயின்ல பாத்தீங்கன்னா, மெயினுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2, z அப்படின்னு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். ஆக்சுவலா உங்களுக்கு ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்டெப்பை இந்த ஆக்சுவலா ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடி பார்த்திருக்கோம். ஆக்சுவலா இந்த டர்போ சி கம்பைலர், நிறைய கம்பைலர்லாம் சி கம்பைலர்ல இந்த ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்ங்கிற ஒரு கான்செப்டே தேவைப்படாது. ஆனா புரோட்டோடைப்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. ரிமைனிங் இருக்கிற புக்ல பாத்தீங்கன்னா அந்த புரோட்டோடைப்ங்கிற கான்செப்டே கொண்டு வரவே இல்லை அவங்க. அதுதான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே ஆட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கேட்டாலே ஆட் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது நம்ம ஃபங்க்ஷன், தட் இஸ் கால்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பேரு. உடனே கண்ட்ரோல் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உங்களோட ப்ரோக்ராம்ல எங்க இருக்கோ அங்க கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அலாங் வித் அலாங் வித் எதோட பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எதோட பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் நேரா எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து கண்ட்ரோல் ஜம்ப் ஆகி இந்த ஆடுங்கிற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். அப்புறம் இந்த எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஏக்கு பாஸ் ஆகும், ஒய்ல இருக்கிற வேல்யூ பிக்கு பாஸ் ஆகும். எக்ஸ் அண்ட் ஒய் பாஸ் ஆகாது, எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ, அப்ப எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 1ன்னு இருக்கு, அது பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஒய்ல 2ன்னு இருக்கு, அந்த வேல்யூ தான் இந்த ஏ அண்ட் பிக்கு பாஸ் ஆகும். அப்புறம் இங்க செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப 2 நம்பரை ஆட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணும். ஆக்சுவலா இப்ப ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டாலே என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம் அப்படிங்கறத சொல்லணும். ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்ட் அப்படின்னு உங்க போட்டிருக்கணும். இண்டுன்னு போட்டிருந்தாதான் இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் எந்த இடத்துல, சாரி எந்த இடத்துல, இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல போடணும். அதாவது ஃபங்க்ஷன் என்ன டைப், இந்த ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ 1 + 2, அப்ப ரிட்டர்ன் பண்ற வேல்யூ 2 ஆட் பண்ணா 3, இது இன்டீஜர். அததான் இது மென்ஷன் பண்றேன். அப்போ இந்த 3ங்கிறது இசட்டுக்கு போய் ஸ்டோர் ஆகும். அப்ப இசட்ல 3 அப்படிங்கறத பிரிண்ட் பண்றோம். ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம்ல எரர் இருக்கு, யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. என்னன்னா சில நேரத்துல சில மிஸ்டேக்ஸ் வரும், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 1ன்னு வரணும், இது எல்லுன்னு இருக்கு, இல்ல கேபிட்டல் ஐயா என்னன்னு தெரியல. சோ அதனால அது ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதனால பாத்துங்க. இந்த இடத்துல இன்ட்னு வரணும், இல்லைன்னா எரர் வரும். ஓகேங்களா, எனி டவுட்? டேவிட் இருக்கீங்க? இல்ல சார், கிளியரா இருக்கு. ஓகே,
ஆமா. இப்போ இந்த இந்த ப்ரோக்ராம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது வந்து இந்த எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியல. ஒரு டேவிட் இருக்கீங்க. இன்னும் வேற யாருமா இருக்கீங்க? டேவிட் மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரிம்மா. இப்ப டேவிட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயம் இந்த புக்ல இருக்கிற ப்ரோக்ராம அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே. கான்செப்ட முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் கான்செப்ட புரிஞ்சுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த புக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நிறைய நேரத்துல ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரோக்ராமா ஃபாலோ பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் ஓகே, ஓரளவுக்கு ஓகே, அப்படிதான் பண்ணிக்கணும் நீங்க. இப்பெல்லாம் நார்மலா வந்து ஜென்ரலா சாட் ஜிபிடில போட்டு வாட் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே சொல்லிட போகுது. சூப்பரா அந்த மாதிரி யூஸ் பண்ண கத்துக்குங்க. ஏன்னா நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு கன்வே பண்றேன். சரிங்களா? அதனால வந்து இதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க. நமக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஏன்னா நாம வந்து அதை வந்து இப்ப வந்து இப்ப பாருங்களேன், இப்ப இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க. ஏன்னா ப்ரோக்ராம்னா ஒரு ஒரு யூனிஃபார்மா ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு சொல்ல வரேன். இப்ப வந்து ரெண்டாவது வந்துட்டு இங்க பாருங்களேன், இதுதான் வந்து ஃபங்க்ஷன் புரோட்டோடைப். அதாவது வந்து ஒய்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இதுலயே இந்த மேல இருக்கு பாருங்களேன், எது இதுதான் வந்து ஃபங்க்ஷன் புரோட்டோடைப். ஏன்னா ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ஸை நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். அதோட அது என்ன ரிட்டர்ன் டைப்னா வாய்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் மீனிங். இப்ப அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் டிஃபைன் பண்றேன். ஒய் இங்க என்ன ரிட்டர்ன் டைப் இருக்கோ, ஓகேங்களா, இங்க என்ன ரிட்டர்ன் டைப் இருக்கோ, இங்க என்ன ரிட்டர்ன் டைப் இருக்கோ அதே மாதிரி இங்க வாய்டுனா இங்கேயும் வாய்டு தான் போடணும். இங்க ஃபங்க்ஷன் ஒய்னா இங்கேயும் ஒய் தான் போடணும். இங்க நோ ஆர்குமெண்ட்ஸ்னா இங்கேயும் நோ ஆர்குமெண்ட்ஸ். அவ்வளவுதான். முதல் பாயிண்ட் அது கிளியரா இருக்கணும். ஓகேங்களா? அதை கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்றேன். ஒண்ணுமே கிடையாது, ஒய்ங்கிற ஒரு வேல்யூ டிஃபைன் பண்றேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இன்னும் 2-3 விஷயத்த நான் இங்கேயே கன்க்ளூட் பண்றேன். திஸ் இஸ் கால்டு புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் அவுட் சைட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ். அதுதான் மீனிங். ஓகேங்களா? அப்புறமா இன்னொரு ஃபங்க்ஷன்ஸை பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலா வந்து இங்க பாருங்களேன். இப்ப வந்து இங்க வந்து நமக்கு வாய்டு அப்படின்லாம் இங்க போட்டிருக்காங்க. இப்ப போட்டிருக்காங்க பாருங்க, வாய்டு. அப்ப ஓப்பனிங் எல் பிராக்கெட் க்ளோசிங் எல் பிராக்கெட் அப்படின்னு கேட்டா இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க க்ளோஸ் பண்றோம். அவ்வளவுதான். இதுதான் இங்க இருந்தா கம்பைலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு புரோட்டோடைப் வந்து டிக்ளேர் பண்றேன். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன், பின்னு ஒரு ஃபங்க்ஷன், சின்னு ஒரு ஃபங்க்ஷன், டின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றேன். புரோட்டோடைப் மட்டும் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். நவ் ஐ எம் காலிங் த ஃபங்க்ஷன். ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்றேன். ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. ஓகேங்களா? அந்த மேல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை உடனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒய் அப்படின்னு நீங்க கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோல் பி டிரான்ஸ்ஃபர் டு திஸ் லைன். அப்ப இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படியே என்ன பண்ணா, அப்படியே சேவ் பண்ணிட்டு மேல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒய்யை பிரிண்ட் பண்ணும். ஒய்யை பிரிண்ட் பண்ணிட்டு எகைன் கண்ட்ரோல் பி டிரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் லைன். அப்ப ஏங்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும். ஏங்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன எழுதியிருக்கேன் இங்க பாருங்க. ஏங்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல இங்க நேரா ஏ அப்படின்னு கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா கண்ட்ரோல் பி டிரான்ஸ்ஃபர் டு திஸ் லைன். அப்ப ஏவை பிரிண்ட் பண்ணும். திரும்ப ஒய்ன்னு கூப்பிடுறேன். ஒய்னா ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ஸை திரும்ப கால் பண்றேன். ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிட்டு, ஓகேங்களா, இப்ப ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுனா ஒரே நிமிஷம் இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த ஒய்ங்கிற ஃபங்க்ஷன்ஸை நீங்க கால் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் எங்க போகும்? இந்த ஒய் ஃபங்க்ஷனுக்கு போகும். இதை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ஒய்க்கு அப்புறமா என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. எகைன் கண்ட்ரோல் பி டிரான்ஸ்ஃபர் டு மெயின் ப்ரோக்ராம்.
அப்ப மெயினுக்கு ஏக்கு அப்புறம் என்ன இருக்கு, பிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலா வந்து இதுல வந்து இது C++ல சூப்பரான ஒரு புக் இருக்கு. அந்த அந்த புக்கு கொஞ்சம் வாங்கி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஃபங்க்ஷன்ஸை எப்படி வந்து பண்ணுது. அந்த யஷ்வந்த் கணித்து கூட நல்லா தான் இருக்கும். அதுவுமே நல்லா தான் இருக்கும். சரிங்களா? சரி. அப்புறமா வந்து 2 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் சொல்றாங்க. ஓகேங்க. வேரியபிள் கேன் பி கிளாசிஃபைட் இன் 2 டைப். ஒன் இஸ் கால் சொல்லுங்க யாருப்பா? சார் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் ஃபங்க்ஷன் டிஃபரன்சியேஷன் எனக்கு புரியல. ஃபங்க்ஷன் இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதில் எப்படி நான் ஃபங்க்ஷன் இது ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்னு சொல்றது எது ஃபங்க்ஷனுங்கிறது தெரியுது. ஒரு நேம் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு செமிகோலன்னா அது ஃபங்க்ஷனு. இல்ல நான் இன்னொரு டைம் வேணாலும் சொல்றேன், நோ ப்ராப்ளம். இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வரலையோ, இப்போ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த void y அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து புரோட்டோடைப்ங்கிறது தெரியுதுங்களா முதல்ல? இல்ல அதான் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். புரோட்டோடைப் இப்ப மேல தான் போகணும். இப்ப நம்ம இப்போ ஆக்சுவலா வந்து இந்த ஃபங்க்ஷன்ல நான் புரோட்டோடைப்பை கொண்டு வரேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன்ல நான் ஒரு புரோட்டோடைப்பை கொண்டு வரேன். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு புரோட்டோடைப் கொடுக்கணும். என்ன புரோட்டோடைப் அப்படின்னு கேட்டா, இன்ட் பெருசாயிட்டது. ஓகேங்களா? புரோட்டோடைப்ங்கிறது ஆல்ரெடி டிஃபைன்ட். இல்ல நான் இப்ப சொல்லிடுறேன். இப்போ வந்து வாய்டு சாரி இன்ட் போடணும். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தவரை இன்ட் ஏ ஆட். அப்ப வந்து என்ன ஆர்குமெண்ட்ஸ், 2 ஆர்குமெண்ட் இன்ட் கமா இன்ட் இப்படி போடணும். அப்படி இந்த இடத்துல செமிகோலன் போடணும். இந்த புரோட்டோடைப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஆட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேன். அது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதுல 2 இன்டிஜர் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ண போறேன். அதோட ரிட்டர்ன் டைப் இன்ட் அப்படின்னு கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இது எந்த வேலையும் செய்யாது. இப்போதைக்கு கம்பைலருக்கு என்ன சொல்றோம், நான் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத கம்பைலருக்கு சொல்றேன். ஓகேங்களா? நான் வேற எதுவும் பண்ணலைங்க. ஆனா ஆக்சுவலா வந்து நிறைய சீல இந்த லைனே இல்லாம ஒர்க் ஆகும். இந்த லைன் இப்ப வந்து சியை பொறுத்தவரை இந்த புரோட்டோடைப்ங்கிறது நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ்ங்கிறது கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? அப்போ வந்து இங்க அப்போ எப்ப கால் பண்றீங்களோ அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னா C++ இந்த புரோட்டோடைப் கரெக்டா இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணும். எஸ் அப்படி இருந்தா அப்புறம் அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிருக்கீங்களா, இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல செமிகோலனே வரக்கூடாது. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது செமிகோலன் போடக்கூடாது. ஆனா ஃபங்க்ஷனை புரோட்டோடைப் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல செமிகோலன் எண்ட்ல போடணும். ஓகேங்களா? இப்ப ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது தான் இது என்ன பண்ணா, எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஏக்கு பாஸ் ஆகும், ஒய்ல இருக்கிற வேல்யூ பிக்கு பாஸ் ஆகும். எக்ஸ் அண்ட் ஒய்ய பாஸ் பண்ணல, எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ பாஸ் ஆகும், ஒய்ல இருக்கிற வேல்யூ பாஸ் ஆகும். இந்த புரோட்டோடைப்ங்கிறது நான் இன்னொரு ஃபங்க்ஷன்ல கூட போய் நான் யூஸ் பண்ணிக்கலாம். புரோட்டோடைப் தேவை, அதாவது வந்து புரோட்டோடைப்ங்கிறது ஜஸ்ட் கம்பைலருக்கு வந்து சொல்றேன், அவ்வளவுதான். புரோட்டோடைப்ங்கிறது கம்பைலருக்கு சொல்றேன். ஆனா இந்த ஃபங்க்ஷனை நான் எங்க இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நீங்க எப்ப எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம், எங்க இருந்து வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஒண்ணு இந்த ஃபங்க்ஷனை கீழே டிஃபைன் பண்ணுவோம், இல்லைன்னா இந்த மெயினுக்கு மேல கூட டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, அப்ப நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் அதை வந்து புரோட்டோடைப்பா டிக்ளேர் பண்ணனும், மேல இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும். ஆமா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா பெட்டர். ஓகே, நீங்க பண்ணல அப்படின்னு கேட்டா கம்பைலர் என்ன பண்ணா புரோட்டோடைப் அதுவா கொடுத்து எடுத்துக்கும். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா கம்பைலருக்கு வேலை கொடுக்கல, இந்த மாதிரி வேலை நீ பண்ணாத, நம்மளே சொல்லிடுறோம். நானே சொல்றேன் என் வேலை, என்னோட வேலை, நான் ப்ரோக்ராமர், எனக்கு கிளியரா தெரியுங்க,
நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு என்ன சொல்றேன், ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ற வேலை தான், அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு நான் கம்பைலர் கிளியரா இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம். நானே எல்லா வேலையும் நான் எனக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியும், நான் கம்பைலர் கிளியரா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஒரு நல்ல ப்ரோக்ராமர் இருந்தா இதுதான் பண்ணுவாங்க. ஓகே, கம்பைலர் போய் என்டையர் கோட போய் ரீட் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீ வந்து எந்த வேலையும் எனக்காக வேலை பார்க்க வேணாம். என்னோட ப்ரோக்ராம் மட்டும் கம்பைல் பண்ணி கரெக்டா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு, அவ்வளவுதான். ஓகே, புரியுது. அவ்வளவுதான். நான் நிறைய வேலை அப்படிதான் பண்ணணும். நம்ம அப்படிதான் பண்ணணும். ஆக்சுவலா அந்த மாதிரி யாரும் பண்றது கிடையாது. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே. நிறைய வந்து ஒருத்தங்க தான் இருக்கீங்க. பட் அதான் நான் நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் நமக்கு வந்து சூட் ஆக மாட்டேங்குது. பிசிக்கல் கிளாஸஸ்னா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஓவர் ரைட் பண்ணி அப்படியே எழுதிட்டே இருப்பேன். புக்கை நீங்க பேஜ் வச்சுக்கங்க, டர்ன் பண்ணி உங்க புக்ல அப்படியே எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகே, நம்பர் 1. எனிவே இப்போதைக்கு பார்க்கலாம். வேரியபிள்ல 2 டைப் ஆஃப் வேரியபிள் இருக்கு. ஒன்னு லோக்கல் வேரியபிள், இன்னொன்னு குளோபல் வேரியபிள். ஃபங்க்ஷன்லயே 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு லோக்கல் ஃபங்க்ஷன், இன்னொன்னு குளோபல் ஃபங்க்ஷன்ஸ். அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். வேரியபிள் மட்டும் இப்போதைக்கு படிப்போம், ஃபங்க்ஷன்ஸ் அவங்க சொல்லல. ஓகேங்களா? இப்போ லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு விசிபிளா இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. எனக்கு இருக்கு. ஓகேங்களா? லோக்கல் வேரியபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் நினைச்சுக்கிறீங்களா? FUNங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஆமா. அப்போ மெயின்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நினைச்சுக்கிறீங்களா? ஆமா. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா தட் வேரியபிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லோக்கல் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இப்ப இந்த மெயினுக்குள்ள BC அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கிறேன், அது லோக்கல் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள BC அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன், இது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் வேரியபிள். ஆனா இந்த B and Cங்கிறது ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு உங்களுக்கு ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனித்தனியா கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஆக்சுவலா வந்து இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த B and C அதனுடைய எது வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, இங்க இருக்கிற ஓப்பனிங் பிராக்கெட் இங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, இது வரைக்கும் தான் இந்த A and இந்த B and Cக்கு வேலை லைஃப். இங்க யூஸ் பண்ற B and Cங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள B and C. இது வேற அது வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Whenever you are going to declare any variable within the function, that variable is also known as local variable. அவ்வளவுதான். ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா that variable is also known as local variable. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ டவுட் இருக்குங்களா? இல்ல சார். ஏன்னா 2 வேரியபிளும் சேமா இருக்கிறதால இது இங்க இருக்கிற பியும் அங்க இருக்கிற பியும் சேம்னு நினைச்சுக்காதீங்க, நல்லா ஏமாச்சுங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா வந்து இப்போ ஆக்சுவலா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட இந்த இடத்துல போடுறீங்கன்னு வச்சுங்க, ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட போட்டாலும் அதே இங்க இருக்கிற 10 5 தான் டிஸ்பிளே ஆகும். கால் பண்ண பிறகு ஆக்சுவலா வந்து இப்போ இதோட வேலையை பார்ப்போமே. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த லைனை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப 10ஓட பியோட வேல்யூ 10, சியோட வேல்யூ 5. அப்புறம் ஃபங்க்ஷனை கால் பண்றேன், இங்க போகும். ஓகேங்களா? அப்புறம் BC அப்படின்னு இங்க கொடுக்குறேன், இங்க வந்து பிரிண்ட் பண்றேன். பியோட வேல்யூ இப்ப 20, சியோட வேல்யூ 10. திரும்ப இங்க போறேன், இது வேலையை முடிச்சுட்டு எங்க போகணும், எங்க இருந்து வந்தனோ அங்கேதான் போகணும். இந்த லைனுக்கு ஃபங்னுக்கு அப்புறமா இருக்கிற லைனுக்கு கண்ட்ரோல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்பவும் இந்த லைனை இந்த இடத்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா கொடுத்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா Bல 10 தான் இருக்கும், Cல 5 தான் இருக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது, அப்ப printfல B10 5 இருக்கு. ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிட்டர்ன் வேல்யூ தானே வரணுங்க. ரிட்டர்ன் கால் பண்ணி இல்ல அதாவது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேல்யூவை நீங்க ரிட்டர்ன் பண்றீங்களா, ரிட்டர்ன் பண்ணா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும்.
ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கேனா? ஓ, இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஓகே ஓகே. அப்ப நான் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணல, அவ்வளவுதான். ஓகே, ரிட்டர்ன் பண்ணா பெட்ட வேல்யூ தான் அங்க வரும். ஆமா, அப்ப ரிட்டர்ன் நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டா என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறீங்க அப்படிங்கறத இங்க சொல்லணும். இன்ட்னா இங்க இன்ட் எந்த இடத்துல, இந்த இடத்துல இப்படி இன்ட்னு சொல்லணும்ல. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நான் எந்த வேல்யூமே கொடுக்கல, அதனால ரிட்டர்ன் டைப் கிடையாதுன்னா அப்ப ரிட்டர்ன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணா தட் இஸ் கால்டு வாய்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இந்த மெயினுமே வாய்டுன்னு அர்த்தம், இந்த ஃபங்க்ஷனுமே எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணல. அதான் இம்ப்ளிசிட் மீனிங். அதுதான் நீங்க இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, கம்பைலர் நீ எந்த வேலையும் பார்க்காத நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப நீங்க குடுக்கல அப்படின்னு கேட்டா கம்பைலர் சப்ஸ்டிட் பண்ணும் இந்த வாய்ட. ஓகே, இப்ப அந்த மாதிரிலாம் நீ பண்ணாத நானே பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிடணும் கிளியரா. கம்பைலருக்கு நிறைய வேலை கொடுக்க கூடாது, அதுதான் இங்க உள்ள வேலை எல்லாம். சரிங்களா? இப்போ உங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள்ல இங்க இப்ப இதுக்குள்ள இந்த ஓப்பனிங் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட்ல நீங்க என்ன டிக்ளேர் பண்ணாலும் இதுக்குள்ளதான் நீங்க கால் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதுல வந்து இன்ட் எக்ஸ் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன்னு வச்சுங்க. இந்த எக்ஸ போய் இந்த ஃபங்க்ஷன்ல கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஆமா, அது புரியுது. அது அதோட லோக்கல் வேரியபிள் இங்க. ஆமா, அதே மாதிரி. ஏன்னா இங்க பி அண்ட் சிங்கிறது உங்களுக்கு சேம் வேரியபிளா இருக்கிறதால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. நல்லா ஏமாச்சுங்க. ஓகேவா? ரெண்டு வேரியபிள் லோக்கல் வேரியபிள்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏங்க ரிட்டர்ன் வேல்யூ வரல அப்படின்னு பார்த்தேன். அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போயிடலாமா? போயிடலாம். இப்போ இதே ப்ரோக்ராம்ல நான் என்னன்னா திரும்ப போயிட்டு அதே ப்ரோக்ராம நான் பண்ணல. இப்போ இந்த மெயினுக்கு முன்னாடி x ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல that variable also x is a global variable. அப்ப இந்த x இந்த ஃபங்க்ஷன்லயும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். if the variable is declared outside the main function, outside na above the main function, that variable is also known as global variable. இங்க x print பண்ணாலும் 10 தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க x print பண்ணாலும் 10 தான் இருக்கும். பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். x ஓட வேல்யூ நீங்க இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். that is called the global variable. டவுட் இருக்குங்களா அதுல? இல்ல சார். அடுத்தது போயிடலாம்.